வெல்கம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சேஃப்டி பற்றி பேச போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃப்டின்றது லேப்ராஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி எல்லாத்துக்கும் கொஞ்சம் புதுசான விஷயமா இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட லைஃப் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும்ன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஹேண்டில் பண்ணால் அது டேமேஜ் ஆகும், அதனால உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன, ஒன்று வந்து செலவு ஜாஸ்தியாகும், இன்னொன்று பேஷண்ட்ஸ்க்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதெல்லாம் வந்து இப்போ டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேப்ராஸ்கோபி யூனிட் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு டெமோ பண்ணிடுறேன் நான். இதில் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளைன்றதுனால எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ எலக்ட்ரிக்கல் சப்ளை லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அதாவது லூஸ் கான்டாக்ட் இருக்குது, இல்லை லோ வோல்டேஜ் இருக்குது, அந்த டைமில் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணுறோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அது டேமேஜ் ஆச்சுன்னா இன்னொரு ப்ராப்ளம், சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா 1 month 30 days 40 days டைம் எடுப்பாங்க. அந்த டைமில் நம்மளால் சர்ஜரி பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இதுக்கான எலக்ட்ரிக்கல் சப்ளைக்கு எப்பயுமே இந்த யூனிட்டில் ஒரு ஸ்டெபிளைசர் வந்து மஸ்ட்டு. ஜூம் ஸ்டெபிளைசர் வந்து இருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சேஃபாக நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெபிளைசர் மூலமாக வர பவர் கனெக்ஷன், பின்னாடி இருக்கிற அந்த பின்னில் உள்ள கான்டாக்ட் கரெக்டாக இருக்கணும். நம்ம லூஸ் கான்டாக்ட் வச்சுருக்கோம், அது மூவ் ஆகுதுன்னா சடனாக பவர் இம்மீடியட்டாக ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பவர் கனெக்ஷன் எப்பயுமே வந்து மெயின் சர்க்கியூட்லேருந்து வரணும். நல்ல ஹை பவர் உள்ள திக்கான ஒயர் உள்ள கனெக்ஷன்ஸ் 15 amps வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். சின்ன சின்ன சாக்கெட்ஸில் கொடுத்தோம்னாக்கா அதில் இருக்க வர பவர் பத்தாமல் இது அதிகமாக ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது பின்னாடி உள்ள பின்ஸ் வந்து எப்பயும் கரெக்டாக டைட்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இது வந்து கேமரா யூனிட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இது ரெகுலர் கேமரான்றது இது ஸ்டெரைலாக பாதி வந்து சர்ஜிக்கல் ஃபீல்டில் இருக்கும், பாதி வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் இங்கே இந்த இடத்துல கொடுக்குற இந்த பின் இருக்கு இல்லையா, அந்த பின் வந்து டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். டஸ்ட் இருந்ததுனாக்க அப்போ இதில் டஸ்ட் இருந்ததுனாக்க அப்போ என்ன ஆகும், ஹீட் அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ஹீட்டில் இது மெல்ட் ஆகி டேமேஜ் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ இது டஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது இதில் ஃபிட் பண்ணுற இந்த இது வந்து கரெக்டான பொசிஷனில் ஃபிட் பண்ணணும். இன்னொன்று இந்த மாதிரி லூஸாக ஆடாமல் கரெக்டான டைட்னஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் இதிலேருந்து இப்போ கனெக்ஷன் வரும்போது இந்த கேமராவை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயர் முறுக்கி இருந்ததுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி முறுக்கி இருந்ததுன்னா இந்த முறுக்குன ஒயரை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இந்த முறுக்குனதை வந்து இப்படி இதை காட்டுங்க. இதை இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த காயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த காயில்ஸை வந்து இந்த காயில்ஸ் வரையில காட்டுங்க. இந்த காயில்ஸை சரி பண்ணுறதுக்கு இதை வந்து ரொட்டேட் பண்ணி இப்போ இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த காயில்ஸ் அதிகமாகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த காயிலான பொசிஷனில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தீங்கன்னா என்ன ஆகும், உள்ளே இருக்கிற காப்பர் ஒயர் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த முறுக்கி இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதை ரொட்டேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஒன்று ஸ்டெரைல் ஃபீல்டில் இருக்கவங்க இதை ரொட்டேட் பண்ணி அப்புறம் தான் இதை நீளமாக எடுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னா, ஸோ இப்படி இருக்கிறத வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிங்கனாக்க உள்ளே இருக்க காப்பர் ஒயர் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ரொட்டேட், ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஜூம் வேண்டாம். இப்போ இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த முறுக்கி இருக்கிறது நார்மல் ஆகிடுது இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து இதை சரி பண்ணணும். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது சுருட்டி வைக்கிறோம்ல, அது சுருட்டும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இதை வந்து கரெக்டாக இதை ரொட்டேட் பண்ணி தான் சுருட்ட வேண்டியது. ஆக்சுவலாக பெட்டர் எப்படி பண்ணணும்னாக்கா, இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதை லூஸாக இந்த பக்கம் ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கோங்க, கரையில் போட வேண்டாம், தள்ளி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து நான் பண்ணும்போது இது இருக்கு இல்லையா, அந்த ஒயரை ஜென்ட்லாக நான் வந்து இப்படி இருக்க ஒயரை இப்படி ஜென்ட்லாக முறுக்கிட்டு தென் அடுத்தது அந்த ஒயர் எந்த இதில் வந்து பெண்ட் ஆகுதோ அந்த இதுக்கு ஈக்குவலாக தான் வந்து நான் சுருட்டி வைக்கணும். ஸோ இதை வந்து இப்படி இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்ணி அதுவே அந்த காயில் ஃபார்ம் ஆகிற மாதிரி வச்சுட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த முறுக்கு இருந்ததுன்னா அங்கே அதை ரொட்டேட் பண்ணி இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை இப்படி ஸ்க்ரூ பண்ண வாக்கில் இந்த ஒயரை வந்து இப்படி இருக்கிறத இப்படி ஸ்க்ரூ பண்ணி
இது கொண்டு வந்து இப்படி வைக்கணும். ஓகே, எடுக்கும்போதும் அப்படிதான். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா இதோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸ்டாப், பாஸ் பண்ணு. ஸோ இது வந்து லைட் கேபிள், லைட் சோர்ஸ்லேருந்து இது லைட்டை எடுத்துகிட்டு நம்மளோட ஆப்ரேஷன் சைட்டுக்கு கொண்டு போகும். இது கார்பன் டை ஆக்சைடு கேபிள். கார்பன் டை ஆக்சைடு இன்சஃப்ளேட்டர்னு இன்சஃப்ளேட் பண்ணுற மெஷின்லேருந்து இது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு போகும். இதில் இந்த எண்ட் வந்து இதையும் அதே போல் தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த ரிலீஸ் எடுக்கும்போது இதை வந்து ரொட்டேட் பண்ணி இந்த முறுக்கு இருக்கிறத கரெக்ட் பண்ணி தான் நீங்கள் சரி பண்ணணும். ஏன்னா அதில் வந்து காப்பர் ஒயர் இருக்க மாதிரி இதில் வந்து கண்ணாடி இழைகள், ஆப்டிக் ஃபைபர்ஸ் வச்சு தான் இது லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இது சாதாரணமாக ஒரே கண்ணாடி வந்து லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்னால் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இந்த நைட் லேம்பில் இப்படி பூ மாதிரி வந்து தனித்தனியாக விரியும் இல்லையா, கீழே லைட் எரியும், அதோட டிப்பில் மட்டும் இருக்கும்ல, அதை ஒன்றா சேர்த்து பிடிச்சிங்கன்னா இதுதான் அது. ஓகே, இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், குட்டி குட்டி மயிரிட மாதிரி மெலிசான ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ரஃபாக ஹேண்டில் பண்ணோம்னா அதில் உள்ள இருக்க அந்த ஃபைபர்ஸ், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நாளாக என்ன ஆகும், 1000ன்றது 800, 600ன்னு நல்லா இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இதில் வர லைட் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ நம்மக்கிட்டே ஒரு இதில் பாதி உடஞ்சதில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் லைட் டிரான்ஸ்மிஷன் அளவு கம்மியாகிடும். நம்ம எப்படி வந்து லைட்டை ஃபுல் பவரில் வைக்காமல் பாதி பவரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது கனெக்ஷன் கொடுக்கும்போதும் ஜென்ட்லாக இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து எதையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. லேட்டர் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இது வந்து பவர் கனெக்ஷனுக்கு உண்டானது. இந்த பவர் கனெக்ஷனுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது வந்து சிலிண்டரோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, சிலிண்டர் ஃபுல்லாக இருக்கா, பாதி தான் இருக்கா, சிலிண்டர்லேருந்து வர ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கான்றது அடையாளம். ஸோ சிலிண்டர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த பின்னாடி இருக்க டியூப்பில் கொஞ்சம் கேஸ் இருக்கும், அதனால் ப்ரெஷர் உடனே இங்கே நெகட்டிவ் ரெட் கலருக்கு மாறாது. ஸோ சிலிண்டரை மூடி இதில் இருக்க கேஸ் ஃபுல்லாக எம்டி ஆக ஆரம்பிக்கும் போது ரெட் கலர் போயிட்டு பீப் பீப்னு சவுண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சவுண்டு நீங்கள் தியேட்டருக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் இது CO2 எம்டி ஆனது அப்படின்ற சவுண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர், அதாவது பேஷண்ட்டோட அப்டமனுக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்துது. இது தெரியாமல் கூட 15க்கு மேலே போயிடக்கூடாது. இது 15க்கு மேலே போச்சுன்னா பேஷண்ட்டோட பிபி ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ வந்து பேஷண்ட்க்கு ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் இது எப்பயுமே 15 தான் அப்பர் லிமிட். ஸோ பேஷண்ட்டோட அப்டமனுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் 15ல் தான் இருக்கணும். தேவைப்பட்டதுன்னா அனஸ்தட்டிஸ்ட் கேட்டுக்கிட்டாங்கன்னா இது 10, 12 அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் இங்கே இருக்க பாஸ்ன்றதை நிறுத்திட்டு தான், பாஸ் பண்ணிட்டு தான், மெஷினை பாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து இதில் இருக்கிறது ஃப்ளோ ரேட், எத்தனை லிட்டர் மேக்ஸிமம் போகலாம் அப்படின்றது. இப்போ வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் போர்ட்டில், இந்த போர்ட்டில் வந்து கனெக்ஷன் வந்து இதில் ஃபுல்லாக கொடுக்குறோம், இந்த டியூபால் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாக்க இதில் அந்த ப்ரெஷர் ட்ராப் ஆகும் குறையும் போது உடனே அதை சரி பண்ணுறதுக்கு, இந்த ப்ரெஷரை சீக்கிரமாக அதை கூட்டுறதுக்காக இந்த ஃப்ளோ வந்து 20 லிட்டர்ஸ் வரையிலும் போகலாம். அல்லது நம்ம சக்ஷன் உள்ளே போடுறோம் இல்லையா, 5 mm 10 mm சக்ஷன் சர்ஜன் போட்டு உறிஞ்சும் போது சடனாக எம்டி ஆகுது இல்லை, அப்போ இதை இந்த 20ல் வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லாமல் இது 10, 5 அது மாதிரி வச்சிங்கன்னா அந்த ஃப்ளோ ரேட் கம்மியாக இருக்கும், ஸ்பீட் காற்று உள்ளே போகிற ஸ்பீடு குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், சக்ஷன் போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா சடனாக கொலாப்ஸ் ஆகிடும், ஒன்றும் தெரியாது. ஸோ எப்போல்லாம் சக்ஷன் போடுறாங்களோ அது 20 லிட்டர் ஸ்பீடில் போகுதான்றதை பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக தான் வேணும்னு சர்ஜன் சொன்னாங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். எதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் ஃப்ளோ போயிட்டு இருக்கிறத பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதுதான் பெட்டர். ஓகே, இது வந்து டோட்டல் வால்யூம் எவ்வளோ போயிருக்கு, இப்போ கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எவ்வளோ வால்யூம் போயிருக்கு, அப்புறம் வந்து கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத இந்த ஃப்ளோ ரேட் கண்டினியூஸாக பாசிட்டிவாகவே இருந்ததுனாக்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஜாஸ்தியாக வேஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு கேஸ் அப்பெண்டிக்ஸ் முடியுதுன்னா 80 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்குது, லீக் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயாவது லீக்கோடையே நம்ம சர்ஜரி பண்ணோம்னா 160 லிட்டர் 200 லிட்டர்னு வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு கேஸ்க்கு எவ்வளோ லிட்டர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறன்றது இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் கனெக்ஷன் வந்து இந்த எண்டு வந்து இந்த மெஷினோட இப்படி கனெக்ட் பண்ணுறோம்.
கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டியூபை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணால், ரப்பர் தான் அது, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த எண்டு சர்ஜன் வந்து ஸ்டெரைலாக இருக்கும்போது அந்த சர்ஜரி ஃபீல்டில் இது மாதிரி கனெக்ஷன் கொடுப்பாங்க. கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை ஆன் பண்ண சொன்னாங்கனாக்கா இதை ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர் வந்து இது லாக் ஆகிருக்கிறதுனால அது 15 காட்டுது. இந்த இடம் லாக் ஆகிருக்கிறதுனால இது ஓப்பன் பண்ணோன்னா ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ டைட்டாக மூடிட்டேனாக்கா இது ப்ரெஷர் வந்து கூடிகிட்டே போகும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக 16 or 15 வந்து அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து கேஸ் லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கேஸ் கண்டினியூஸாக லீக் ஆகுதுன்னா அப்போ ப்ரெஷர் ட்ராப் ஆகுது இல்லையா, அப்போ வந்து இந்த ஃப்ளோ ரேட் ஜாஸ்தி ஆகுது பாருங்கள். 8 liters போகுது, ப்ரெஷர் வந்து தேவையான அளவு கிடைக்கல. இப்போ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன், எங்கேயுமே லீக் இல்லை அப்படின்றப்போ அது கரெக்டாக வந்து 15 liters வந்த உடனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸ்லைட்டாக லீக் இருக்கும்போது ப்ரெஷர் ட்ராப் ஆச்சுன்னா இப்போ பாருங்கள் டக்குன்னு எடுத்துட்டேன், கம்ப்ளீட்டாக லீக் ஆகுது, கேஸ் லீக் ஆகுதுன்னா இது ப்ரெஷர் 0 போயிடுது. இது வந்து சிலிண்டர் எம்டி ஆகுது, ஸோ ஃபுல்லாக திறக்கல அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக திறக்கலையா, ஸோ இப்போ வந்து இது குறைஞ்சிருச்சுன்னா ப்ரெஷரும் போயிடும், இந்த ஃப்ளோ ரேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து ஸ்டாப் ஆகிடும். இது டோட்டலாக எவ்வளோ வால்யூம் இது வரையிலும் வேஸ்ட் ஆகிருக்கு அல்லது யூஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கான நம்பர் பாஸ். இது வந்து லைட் சோர்ஸ், அதாவது லைட் இதிலேருந்து உற்பத்தி ஆகும், அந்த கேபிள் வழியாக இது வந்து போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேபிள் வழியாக நம்ம இப்போ லைட்டை வந்து இதில் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகே, டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னா இது ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோம். ஆன் பண்ண உடனே வெயிட் ஃபார் 5 seconds, இது பிளிங்க் ஆகிறது ஸ்டாட்டிக் ஆகும். அப்போ இந்த ஸ்டாண்ட் பை ஃபஸ்ட் டைம் அழுத்திட்டு செகண்ட் டைமும் அழுத்தி விடுங்க. ஸோ இப்போ வந்து அவுட்புட் லெவல் எவ்வளோன்னு காட்டுது, 50% வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது இதோட இன்டென்சிட்டி கூடிகிட்டே போகும். இதை வந்து வேணும்னா குறைச்சிக்கலாம். ஸோ 29%னா பவர் கம்மியாக வருது, 50%னாக்கா மீடியமாக வரும், 100% மேக்ஸிமம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா மேக்ஸிமம் பவர் வந்து வரும். ஸோ இது வந்து 10 mm ஸ்கோப்க்கு 50 வச்சா கூட நல்லா தான் தெரியும். பட் ஸ்மாலர் ஸ்கோப் 5 mm ஸ்கோப் 4 mm ஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த பவர் மேக்ஸிமமில் இருந்ததுனால சர்ஜனுக்கு வந்து நல்ல பிரைட்டான இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட், எவ்வளோ வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்ட்டு. ஓகே, ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த கேபிள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஆக்சுவலாக இது தனியாக உன்னால் கழட்டி க்ளீன் பண்ண முடியும். சில லைட் கேபிளில் வந்து டைரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கொண்டு வர கேபிள்னால் இதில் டைரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கால் ஸ்டோர்ஸில் யூஸ்வலாக இந்த ஸ்க்ரூ டைப்பில் தான் லைட் கேபிள் அட்டாச் பண்ண முடியும். லைட் கேபிள் பாஸ் ஆன். ஸோ நம்ம இந்த இதை வந்து இதில் ஸ்க்ரூ டைப்பில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ தட் இது ஆக்சிடென்டலாக விழுந்துடாமல் இருக்கும். கழட்டும் போது இது மாதிரி அன்ஸ்க்ரூ பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து 7 mm டெலஸ்கோப். 7 mm டெலஸ்கோப்லேயும் இதை கழட்டி க்ளீன் பண்ணி உள்ளே வைக்க முடியும். இது 10 mm போர்ட். ஓகே, இதுக்கு பேர் வந்து ஆப்டரேட்டர் அல்லது இன்ட்ரடியூசர், அதாவது அப்டமனுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் இன்ட்ரடியூசர். இது ஷார்ப்பாக இருக்கும். இது ஷார்ப்பாக இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பெட்டர் வந்து இதில் ஒரு ரப்பர் டியூப் மாதிரி டிப்பில் போட்டு அட்டாச் பண்ணி ட்ரேயில் வச்சுட்டிங்கன்னா இது ட்ரேவை நகர்த்தும் போது எங்கேயாவது மூவ் பண்ணி இது பிளண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதோட ஷார்ப்பாக மெயின்டைன் ஆகணும்னாக்கா யூ ஹாவ் டு புட் ஒன் பிளாஸ்டிக் டியூப் இந்த இடத்துல கவர் கொடுத்துக்கணும். இது வந்து 10 mm போர்ட். ஓகே, ஸோ இதில் வந்து சில இதில் வேல்வோடு இருக்கும், இதில் வேல்வ் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வேல்வ் இருக்கிற டைப் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்ஜன் வந்து இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது
இது உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே புஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஓகே, இது உள்ளே புஷ் பண்ணும்போது இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே புஷ் பண்ணாங்கன்னா இந்த டிப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது இல்லாமல் இப்போ நீங்கள் ரெகுலர் டைப் இதை வச்சுட்டிங்கனாக்கா ஸோ சர்ஜன் என்ன பண்ணுவாங்க, அவசரத்தில் இதை வேகமாக உள்ளே புஷ் பண்ணுவாங்க. இந்த டிப் போய் இந்த வேல்வு இருக்கு இல்லையா, ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக இதில் போய் இப்படி இடித்து திறக்கும். ஸோ எவ்ரி டைம் இடிக்கும்போது இந்த டிப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பாஸ். ஸோ எவ்ரி டைம் இதை இப்படி இடித்து திறந்தாங்கனாக்கா என்ன ஆகும், இந்த டிப் வந்து இங்கே டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால எப்பயுமே சர்ஜனை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்க, நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணுங்க சொல்லும்போது புஷ் பண்ணுங்க. ஸோ இதை வந்து சர்ஜன் இப்படி ப்ரெஸ் என்னம்மா இது வேலை செய்ய மாட்டேங்குது, பாஸ் பாஸ் பாஸ். ஸோ சர்ஜன் இதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா இந்த டிப் வந்து டேமேஜ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம். பாஸ். ஸோ இதில் வந்து 10 மில்லிமீட்டர்ன்றது இது இன்ட்ரடியூசர், இது ஆப்டரேட்டர். இது ரெண்டும் இன்சர்ட் பண்ணோம்னா இந்த லெவலில் தான் இருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. இப்படி இருந்ததுன்னா சான்ஸ் அதிகம். இது வந்து இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ இந்த கேப் லென்த்தை வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து போடணும். எது வந்து கரெக்டாக இந்த லென்த்துக்கு செட் ஆகும். இந்த இது வந்து இப்போது இது எக்ஸ்ட்ரா லென்த்து இருக்குது இந்த டிப்பு, அப்போ இதுக்கு இந்த ஆப்டரேட்டர் கிடையாது. இந்த இன்ட்ரடியூசரை கொடுத்தீங்கன்னா சர்ஜன் என்ன பண்ணுவாங்க, இப்படி உள்ளே போகும்போது எதுலையாவது போய் இன்ஜுரி ஆகிடும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இது கரெக்ட் லென்த் இவ்வளோ தான் இருக்கணும். ஸோ இந்த கேப் இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்க மாதிரி டேபிளில் எடுத்து வைக்கும்போது சிஸ்டர்ஸ் தான் பார்த்து எடுத்து வைக்கணும். ஏன்னா சர்ஜன் வந்து அவசரத்தில் பார்க்காம இன்ட்ரடியூஸ் பண்ணிட சான்ஸ் இருக்குது. இது 5 mm ஸ்கோப், இது 7 mm போர்ட், இது 5 mm போர்ட். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரடியூசர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இங்கே இவ்வளோ தான் நிற்கணும். இந்த லென்த்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக இருந்ததுன்னா அதை மாற்றி கரெக்ட் பண்ணி வைங்க. அடுத்தது நிறைய டைம் வந்து இந்த 7 mm டெலஸ்கோப்புக்கு கண்ணில் பார்த்து இது 5 mm 7 mm நினச்சி வச்சுருங்க. ஸோ அது கேர்ஃபுல்லாக 7 mm தானா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஆப்போசிட் எண்டில் இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகும். 5 mmல இது உள்ளே போகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாஸ். இது 5 mm செக்ஷன், இது 10 mm செக்ஷன். இதுலேயே ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, இது 5 mm ஆல்ட்ரு பண்ண முடியாது. இது 10 mm செக்ஷன்னா கூட இதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் another 5 mm செக்ஷன் டியூப். ஓகே, பாஸ். அது இருக்குமே அது. ஸோ இப்போ சர்ஜன் வேணும்னாங்கன்னா இந்த 5 mm இதில் போட்டு கொடுக்கலாம். இல்லை இதை கழட்டிட்டு 10 mm வேணும்னு கேட்டாங்கன்னா 10 mm வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ட்ரு பண்ணக்கூடிய செக்ஷன் டிப். இது வந்து செக்ஷன் டிப், 10 mm செக்ஷன் டிப், 5 mm செக்ஷன் டிப். ஓகே, இது வந்து எப்பயுமே சர்ஜன் கொடுக்கும்போது ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு டேபிளில் வைக்கும்போதே செக் பண்ணி பார்த்துடணும். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகிருக்கும். அப்போ அதை 2 தடவை இப்படி மூவ் பண்ணி லூஸாக இல்லைன்னா இதை நாப் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான இதில் கொடுங்க. இல்லைன்னா சர்ஜன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உள்ள அவசரத்தில் செக்ஷன் போடும்போது இது மூவ் ஆகாமல் ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்க மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் சர்ஜன் கிட்ட வைக்கணும். திஸ் இஸ் கால் வீரஸ் நீடில். வீரஸ் நீடில்ன்றது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டைம் போடுற போர்ட்டு தான் டேஞ்சரஸ் போர்ட்டு. ஸோ அது வந்து நேராக உள்ளே போய் ஏதாவது ஷார்ப்பான ஒன்றில் வந்து குத்திடக்கூடாது. ஸோ இது வந்து செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறதுன்னா இப்படி விட்டிங்கனாக்கா இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தானாக இந்த டிப் வந்து ரிலீஸ் ஆகணும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நல்லா இல்லைன்னாக்கா இந்த இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ இது உள்ளே இருக்கிறது பிளண்ட் டிப்டு. இது எங்கே குத்துனாலும் ஒன்றும் ஆகாது. இது ஷார்ப்பானது. ஸோ இப்போ அப்படி இல்லாமல் இப்படி ஸ்டக்கான வாக்கில் இப்படியே வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஷார்ப் எண்டு மட்டும்தான் இருக்கும். அப்போ பவலில் எங்கேயாவது குத்திடும். எப்பயுமே கரெக்டாக டைட் பண்ணி இந்த பிளண்ட்டான டிப்பு உள்ள வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நல்லா இருக்கான்றதை இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். சம்டைம்ஸ் இந்த டிப்லையும் ஏதாவது பிளாக் இருந்ததுன்னா, பிளட் கிளாட் ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா கேஸ் சரியாக போகாது. அதனால் நீங்கள் வைக்கும்போது சலைன் இதில் எடுத்துகிட்டு இதில் ஃபிட் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி இதில் சலைன் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, நம்மளோட டியூபல் பேண்ட் அப்ளிகேட்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்.
வெயிட் ஸ்டாப். இதில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா இந்த இதை ஃபிட் பண்ணிடணும். இந்த அப்ளிகேட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு தென் இந்த பேண்டை இதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எண்டு இந்த இடத்துல நிறைய செப்பரேட் பண்ணுற மாதிரி 4 கட்ஸ் இருக்கும். அது சென்டராக வச்சுட்டு ஸ்லோவாக புஷ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணிங்கனாக்கா அது சம்டைம்ஸ் வந்து பிஞ்சு போயிடும். எடுத்துகிட்டு இது இப்படி கொடுக்கும். சர்ஜன் கிட்ட கொடுக்கும்போது இந்த பொசிஷனில் கொடுங்க. அடுத்தது இதில் சிங்கிள் அப்ளிகேட்டராக 2 பேண்ட் அப்ளை பண்ணுறதான்றதுக்கான கண்ட்ரோல் வந்து இங்கே நம்பரில் இருக்கும். ஜூம் பண்ண முடியுதாமா? நம்பர் தெரியுதா? ஓகே. ஸோ இதில் நம்பர் 1னாக்கா சிங்கிள் பேண்ட் டியூபல் பேண்ட் போட முடியும். இது 2 வச்சுக்கிட்டிங்கனாக்கா அப்போ 2 பேண்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 பேண்டுமே வந்து ரிலீஸ் ஆகும். இது 1ல் வச்சு 2 பேண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா 1 பேண்டு தான் அப்ளை ஆகும். 2வது பேண்ட் இதுலேயே நின்று போயிடும். ஓகே, ரைட், பாஸ். இது வந்து பங்க்சர் நீடில். எனி சிஸ்ட்டை வந்து பங்க்சர் பண்ணுறதுக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இந்த பக்கம் வந்து சிரிஞ்சை அட்டாச் பண்ணி அந்த சிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடை ஆஸ்பிரேட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ இந்த இதில் டிப் ஹோல்ஸோடு இருக்குது. இந்த பர்ஸ்பிரேஷன் வழியாக சிஸ்ட்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடை எடுக்க முடியும். பட் இது ரொம்ப டேஞ்சரானது. இது உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கேஸ் ப்ரெஷர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ப்ரெஷர் கம்மியாக இருந்து சடனாக ஏதாவது பவுலில் போய் பட்டுதுன்னா இந்த இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால குத்தி டேமேஜ் பண்ணிடும். இது வந்து ஹூக் 5 மில்லிமீட்டர் ஹூக், மோனோபோலார் ஹூக். இதில் வந்து மோனோபோலார் கரண்ட் போய் நம்ம டிசெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து இந்த மோனோபோலார் கேபிள் வந்து அட்டாச் பண்ணுறது வெயிட் பாஸ். ஸோ இந்த மோனோபோலார் கேபிள் வந்து நல்லா டைட்டாக ஃபிட் ஆகணும். நீங்கள் வந்து பாதி ஃபிட் ஆன மாதிரி இந்த பொசிஷனில் கொடுத்தீங்கன்னாக்கா அப்போ என்ன ஆகும் தெரியாமல் ஒரு சின்ன ஹோல்ஸோட க்ளவ் போட்டுட்டு சர்ஜன் இப்படி பிடிச்சாங்கன்னா இதிலேருந்து கரண்ட்டு சர்ஜனோட கைக்கு போய் தீப்புண் வந்துடும். ஓகே, பர்ன்ஸ் வந்துடும். அதனால் இது எப்பயுமே லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கணும். ஓகே, இந்த மோனோபோலார் ஹூக் வந்து க்ளீன் பண்ணுறது அப்புறம் எப்படின்னு சொல்லுங்கள். பாஸ். இது மோனோபோலார் ஸ்பேச்சுலா. அதே மாதிரி இந்த பக்கம் மோனோபோலார் கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக கவர் ஆகணும். டைட்டாக இருக்குன்றதுக்காக பாதி இருக்க மாதிரி சர்ஜன் கையில் கொடுக்கக்கூடாது. ஓகே, இது வந்து பங்க்சர் நீடில். இது வந்து சேஃப்டி பங்க்சர் நீடில்னு சொல்லுவோம். இதில் வந்து பங்க்சர் மட்டும்தான் பண்ண முடியும். ஃப்ளூயிட்க்கு சாம்பிள் எடுக்க முடியாது. இதில் சிரிஞ்சு அட்டாச் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ஆப்ஷன் கிடையாது. மோனோபோலார் கேபிள் இதில் அட்டாச் பண்ணிக்க முடியும். இதில் பங்க்சர் பண்ணும்போது வந்து இந்த எண்டு வந்து நம்ம வேணுன்றப்ப வெளியில் வரும். ஸோ இது சேஃபாக இருக்கும். இப்போ உள்ளே போயிட்டு எந்த இடத்துல சிஸ்ட் இருக்கோ அங்கே மேலே வச்சுட்டு தென் நீடில் வச்சு உங்களால் பங்க்சர் பண்ணிக்க முடியும். மற்ற டைமில் இது பவலில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, பட் ஆனால் இதில் வந்து சாம்பிள் வந்து எடுக்க முடியாது. இதில் வந்து சாம்பிள் எடுக்கலாம். இதில் வந்து இதுலேயும் மோனோபோலார் கேபிள் அட்டாச் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இதுவும் டைட்டாக போட்டு கொடுக்கணும். பாஸ். சேஃப்டி இன்ட்ரடியூசரோட ஃபங்க்ஷன் இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இது எப்பயுமே ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து வீரஸ் நீடில் மாதிரி இன்சர்ட் பண்ண முதல்ல பிளண்ட்டாக இருக்கும். அப்போ தேவையானப்போ இதை வந்து டைட் பண்ணோம்னாக்கா அப்போ வந்து இது இப்படி டைட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்து நைஃப் மாதிரி வந்து வெளியில் நீட்டிட்டு ஸோ இதில் வந்து உள்ளே இருக்க நைஃப் இப்போ வெளியில் வரும். தேவையில்லாதப்போ அந்த நைஃப் உள்ளே போய் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் சவுண்டு இதில் ரெக்கார்ட் ஆகும். பாஸ். ஸோ இதில் வந்து இது உள்ளே போய் எப்போ தேவையோ அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஷார்ப்பான எண்டு வந்து வெளியில் தெரியும். ஸோ இது சேஃப்டி ட்ரொக்கர்னு பேர். சேஃப்டி ட்ரொக்கர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எடுத்து கொடுக்கணும். ஓகே, ரைட். ஆனால் இதில் க்ளீனிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல ஃபோர்ஸான வாட்டர் வச்சு ஜெட் மாதிரி அடித்து க்ளீன் பண்ணணும். பாஸ். ஸோ இது வந்து 5 மில்லிமீட்டர் ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு வந்து இந்த டிப்பை பார்த்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து டூத் 5 மில்லிமீட்டர் ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இந்த டூத்தில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து பவல் கிராஸ்பர்னோடனே இதை எப்பயும் கொடுத்துடக்கூடாது. கிராஸ்பர்னால் எப்பயுமே நான் டூத்துட்டு தான் கொடுக்கணும். டூத்துன்னு சர்ஜன் கேட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த டூத் எடுத்து கொடுக்கணும். இல்லைன்னா இது வந்து பவலுக்கு இது பிடிக்கும்போது பவலில் ஓட்டை போட்டுரும். ஸோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இதில் வந்து எப்பயுமே டூத்தில் வந்து இந்த ரேஷெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து லாக். இந்த லாக் இல்லாமல் டூத் கொடுத்தீங்கன்னா சர்ஜன் வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணி மாற்றும் போது இது மாதிரி லாக் இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இந்த ஹேண்டில் எடுத்து இது டூத்துக்கு போட்டு கொடுக்கக்கூடாது. எப்பயுமே டூத் வந்து இந்த லாக்கோடு இருக்க மாதிரி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்.
இது வந்து பைபோலார் மெரிலாண்ட். இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும் இந்த சைடு, இந்த ரெண்டு எண்டும் தனித்தனி கனெக்ஷன் இருக்கும். இங்கே வந்து பைபோலார் கேபிள் தான் அட்டாச் பண்ண முடியும், மோனோபோலார் கேபிளை அட்டாச் பண்ண முடியாது. இது வந்து பைபோலார் மெரிலாண்ட்னு பேர். இது வந்து ரொம்ப சேஃபாக கரண்ட்டை வந்து நம்ம பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சிசர், மோனோபோலார் 5 மில்லிமீட்டர் சிசர். இதுலேயும் மோனோபோலார் இங்கே கனெக்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் டைரெக்டாக கட் பண்ணுவாங்க, அல்லது மோனோபோலார் போட்டுட்டு டயத்தர்மி மிதிச்சுக்கிட்டே வந்து இதை கட் பண்ணுவாங்க. இது வந்து பேப்காக் 5 மில்லிமீட்டர் பேப்காக், நம்மளோட ரெகுலர் ஓப்பன் சர்ஜரியில் இருக்கிற பேப்காக் மாதிரி. நீங்கள் வந்து பவல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பவலை நகர்த்தி வைக்கிறதுக்கு இதை கொடுக்கலாம். இதை விட சேஃபானதுன்றது நான் டூத் இல்லைன்னா பவல் கிராஸ்பர், நான் டூத் அல்லது பவல் கிராஸ்பர்னு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து டூத் கிடையாது, இது சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட். இதுலேயுமே கூட மோனோபோலார் அட்டாச்மெண்ட், பெரும்பாலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மோனோபோலார் அட்டாச்மெண்ட் ஃபெசிலிட்டியோடு தான் இருக்கும். பாஸ் பைபோலார், இது வந்து பைபோலார் மெரிலாண்ட்ன்றது. இது மெரிலாண்ட்னா மோனோபோலார் மெரிலாண்ட், பைபோலார் மெரிலாண்ட். ஓகே, திஸ் இஸ் மோனோபோலார் மெரிலாண்ட். சரி, பரவாயில்ல. இது பைபோலார் மெரிலாண்ட், இது பைபோலார், இது பைபோலார். பைபோலார் 5 மில்லிமீட்டர் பைபோலார். இதில் வந்து பாசிவ் ஆக்ஷன், நம்ம டைட் பண்ணும்போது ஓப்பன் ஆகும், விட்டுட்டோம்னா பிடிச்சிக்கும். இது சம்டைம்ஸ் என்ன ஆகும், போய் ஒட்டிக்கும். இதை க்ளீன் பண்ணி ப்ராப்பராக அப்பப்போ கொடுக்கணும். ஸோ சர்ஜன் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை அப்பப்போ அவங்க வெளியில் எடுத்து கொடுக்கும்போதெல்லாம் நல்லா சுத்தமாக சலைன் காஸ் வச்சு நல்லா இந்த டிப்பை க்ளீன் பண்ணி கொடுக்கணும். எப்பயுமே மோனோபோலார் பைபோலார்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த டிப்பில் கருப்பாக கறி மாதிரி ஒட்டிக்கும். அது எப்போ அதிகமாக ஓட்டோம்னா பிளட்டுக்குள்ளே இவங்க கோயாகுலேஷன் பண்ணும்போது நிறையா ஓட்டும். இப்போ பிளட்டே இல்லாமல் இருக்கும்போது டைரெக்டாக ஒரு ஃபலோப்பியன் டியூபையோ இல்லை யூட்ரைன் ஆர்ட்ரியோ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கருப்பாகாது, டிஷ்யூ மட்டும் நல்லா பிளான்ச் ஆகி ஒயிட்டாக சாரிங் ஆகும். பட் பிளட்டு இருந்ததுன்னா அந்த கருப்பு கலர் நிறைய ஃபார்ம் ஆகும். எப்பயுமே பிளட்டு பொசுங்குச்சுன்னா கறி ஆகிடும். ஸோ அதனால இது நிறைய ஒட்டிக்கும். அப்போ இது என்ன எப்படி க்ளீன் பண்ணலான்னா, க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஐடியா ஒரு காஸ் வச்சுட்டு இந்த பைபோலாரில் கருப்பாக நிறையா கறி இருக்கும்போது சலைன் சோப் பண்ண காஸ் எடுத்துட்டு அதில் ஜென்டலாக பிடிச்சிங்க, டைட்டாக பிடிக்கக்கூடாது, ஜென்டலாக பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு அந்த பைபோலாரை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும், இந்த இடம் ஹீட் ஆகும், அந்த தண்ணி ஹீட் ஆகிட்டு ஸ்டீம் ஆகும். உங்களுக்கே தெரியும், ஸ்டீம் ஆகி ஆவி மாதிரி வரும் இல்லையா, அந்த டைமில் ஜென்டலாக இழுங்க. அப்போ என்ன ஆகும், அந்த ஹீட்டாக இருக்க ஆவியில் அந்த இது வந்து பிரிஞ்சு வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் வெறுமனை ஜில்லுன்னு இருக்கிற சலைன் காசை வச்சு தொடச்சி எடுக்கிறத விட அந்த சலைன் காசில் இப்படி பிடிச்சிட்டு 2 தடவை இப்படி இழுத்தீங்கன்னாக்கா, அதாவது அப்போ வந்து பைபோலாரை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். அதே போல் இப்போ அதே மாதிரி இப்படி வச்சுட்டு வெளியில் இருக்கிறதையும் லைட்டாக இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. இதில் பைபோலாரில் எப்பயும் சின்ன கேப் இருந்ததுன்னா தான் அந்த ஹீட் நிறையா வரும். ஸோ அந்த கேப் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த ஹீட்டில் அந்த கருப்பாக இருக்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும், உடனே கொடுமான்னு சர்ஜன் கேட்பாங்க. அப்போ அந்த டைமில் இப்படி டக்குன்னு 2 தடவை க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டெரைலாகவே டூத் ப்ரஷ்ஷை வந்து ட்ரேயில் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே வச்சு அந்த டிப்பை இப்படி பிடிச்சி ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ஒன்று ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும், அல்லது சலைன் காசால் நடுவில் பிடிச்சிட்டு பைபோலாரை ஆன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் கருப்பாக இருந்ததுன்னா அந்த கரண்ட் சரியாக போகாது, சர்ஜனால் கரெக்டாக சர்ஜரி பண்ணுறதுக்கு இதை கோயாகுலேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து கிளா ஃபோர்செப்ஸ் 10 மில்லிமீட்டர் கிளா ஃபோர்செப்ஸ், CLAW கிளா ஃபோர்செப்ஸ். இது வந்து கடைசியாக ஸ்பெசிமன் வெளியில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது டூத் 5 மில்லிமீட்டர் டூத் ஃபோர்செப்ஸ். அதில் வந்து ஒரு சிங்கிள் டூத் தான் இருந்தது, அது மோர் ட்ரமடைசிங். இது வந்து மல்டிபிள் டூத், ஆனால் சின்னதாக இருக்கிறதுனால அதிக ட்ராமா இருக்காது. பட் இருந்தாலும் பவல் கிராஸ்பர்னால் இதை கொடுத்துடக்கூடாது. இதுக்கு பேர் மயோமா ஸ்க்ரூ. ஸோ மயோமெக்டமி லேப்ராஸ்கோப்பியில் பண்ணும்போது டிசைட் பண்ணிவிட்டு மயோமா அது உள்ளுக்குள்ளேயே டெலிவரி பண்ணுறதுக்கு இதில் போட்டு இழுத்தாங்கன்னா டெலிவரி ஆகும். ஆனால் இது ஷார்ப்பாக இருக்குது, இந்த ஷார்ப் எண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது மேலே ஒரு கவர் எப்பயும் போட்டு இது வச்சுக்கணும். சர்ஜரி அப்போ மட்டும்தான் அதை வெளியில் எடுத்து வைக்கணும். இது வந்து நாட் புஷர், இது ஒரு டைப் ஆஃப் நாட் புஷர், இது ஒரு டைப் ஆஃப் நாட் புஷர். இதில் த்ரெட் பண்ணி அந்த நாட் போடுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரோடர் நாட்னு பேர். அந்த நாட் போட்டுட்டு உள்ளே வச்சுட்டு இழுத்தாங்கன்னா இது நாட்டை புஷ் பண்ணி டைட் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் நாட் புஷர்னு பேர். ஓகே, ரைட்.
அயோட்டா இங்கே இருக்கும், வயிற்றுக்குள்ள அயோட்டா பெரிய பிளட் போகிறது இல்லையா. ஸோ இந்த அயோட்டாவில் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு போட்டு வயிறை உப்ப சொல்லிட்டு பண்ணாமல் நம்ம டைரெக்டாக பண்ணோன்னா என்ன ஆகும், இப்படி போய் நேராக அயோட்டாவில் குத்திடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வீரஸ் நீடில் போடுவோம். வீரஸ் நீடில் வந்து பிளண்ட் டிப்பாக இருக்கு இல்லையா, ஷார்ப் கிடையாது. ஸோ அந்த நம்மளோட ஸ்கின் பிளேடில் கட் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து ஃபேஷியா இருக்கும். அந்த ஃபேஷியாவை வந்து டைட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், இது நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணும்போது இது உள்ளே போயிடும். ப்ரெஸ் பண்ணும்போது இது இப்படி உள்ளே போயிடும். அப்போ ஷார்ப்பாக இருக்கிற எண்டு வந்து இதை குத்திட்டு உள்ளே போகும். உள்ளே போன உடனே இது ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் ரிலீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும், பவல் இருந்ததுனாலோ அயோட்டா இருந்ததுனாலோ இது குத்தாகாது, அதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது மட்டும் இது மாதிரி உள்ளே போயிடும். ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உள்ளே போயிடும். ஃபோர்ஸ் இல்லாத சாஃப்டான ஆர்கன்ஸில் வந்து இது குத்தாது. அயோட்டாவில் இது பட்டா கூட ஒன்றும் ஆகாது. பட் ஃபேஷியாவில் வந்து டைட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், இப்படி இருக்கும்போது இது வந்து இது மாதிரி ரிலீஸ் ஆகி இந்த ஷார்ப் எண்டு வரும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ட்ரேயில் வைக்கும்போது இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் நல்லா வேலை செய்யுதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வைங்க. சம்டைம்ஸ் இது இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் பிளட்டு ஏதாவது உள்ளே இருந்து கிளாட் ஆகிருந்ததுன்னா இப்படி நின்று போயிடும். அப்போ இந்த ஃப்ரீ மூமெண்ட் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். போது என்ன ஆகும், இது நல்லா மேலே ஸ்கின் மேலே தூக்கிடும். ஸோ அயோட்டாக்கும் ஸ்கின்க்கும் ஹைட் கூட இருக்கும். நம்ம அதனால இதை உள்ளே போடும்போது போய் அயோட்டாக்கு வரையிலும் போகாது. அதனால தான் சர்ஜன் எப்பயும் கையை இப்படி வச்சுக்கிட்டு தான் உள்ளே போடணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு குத்தக்கூடாது. இப்படி குத்துனா நம்மளை அறியாமலே உள்ளே நிறையா போயிடும். நமக்கு தேவை ஸ்கின் திக்னஸ் இவ்வளோதான்னா இவ்வளோ தூரம் வந்து போனால் போதும். அதனால் எப்பயுமே இப்படி சப்போர்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு இப்படி தான் போக் பண்ணுவோம். ஸோ அயோட்டாவுக்கு இதுக்கு டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும். அதனால தான் எப்பயுமே வீரஸ் நீடில் போட்டுட்டு அப்புறம் இது போடுறது தான் சேஃப். நமக்கு 1000ல் ஒரே ஒரு கேஸில் அயோட்டாவை குத்துனாலும் அந்த பேஷண்ட் செத்து போயிடும். ஸோ அதனால் வந்து டைரெக்டாக வந்து போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட்மா. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர், க்ளவ் எப்படி போடணும் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த க்ளவ் வந்து எப்பயுமே வந்து நம்ம கண்டாமினேட் பண்ணக்கூடாது. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம், நம்ம கை ஸ்டெரைலாக இருக்குது அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டெரைல் போர்ஷன் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எதையாவது ஆட்டோக்ளேவ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஆட்டோக்ளேவ் பண்ணால் தான் அதில் பாக்டீரியாவே இல்லாமல் சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஸ்டெரைல் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே வச்சு பண்ணுற மாதிரி நம்ம கையை ஆட்டோக்ளேவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் க்ளீனிங் தான் பண்ணுறோம். சோப் போட்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறோம். அடுத்தது வந்து சாவ்லான் இல்லைன்னா ஸ்க்ரப் சொல்யூஷன் பீட்டாடின் வச்சு தேய்க்கிறோம். ஸோ இருந்தாலும் மேலே இருக்க பாக்டீரியாவோட அளவு கம்மியாகுமே ஒழிய ஸ்கின்னோட கூலியாக இருக்க அந்த ஹேர் ஃபாலிக்கல் இல்லைன்னா ஸ்வெட் டக்ட் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெரைல் கிடையாது. நம்ம வந்து ஓரளவு சுத்தம் பண்ணியிருப்போம். அதனால க்ளவ்வை கண்ணா பின்னான்னு ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ சர்ஜரி அப்போ நம்மளோட க்ளவோட அவுட்டர் சைடு தான் பேஷண்ட்டோட கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதனால் உள்ளே வந்து நம்ம கையோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ நம்ம கை எப்பயுமே க்ளவோட அவுட்டர் சைட் டச் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு க்ளவ் எடுத்து போட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த க்ளவ் எடுத்து இப்படி போடுவாங்க. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கத்தோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் பட்டுடும். அப்படி படாமல் க்ளவ் போடணுன்றது தான் முக்கியம். ஸோ இப்போ க்ளவ் இருக்குன்னா எப்பயுமே நம்மளோட கை இப்படி இருக்கிற பொசிஷனில் தான் க்ளவ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கம்பெனிக்காரங்க இப்படி தான் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த க்ளவ் ரெண்டையும் தம்பு இப்படி இருக்க மாதிரி நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். ஓகே, சேர்த்து பிடிச்சிட்டிங்கனாக்கா இப்போ மொத்தம் 4 லீஃப் இருக்கு இல்லையா, இது இந்த 3 லீஃப் பிடிச்சிக்குங்க. ரைட் ஹேண்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு தம்பை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தென் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 4 ஃபிங்கரும் உள்ளே போயிடணும். ஸோ இப்போ என்னோட இந்த அவுட்டர் க்ளவ் வந்து எந்த ஒரு இப்போ வந்து இதை வச்சுட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதை டச் பண்ணுறதெல்லாம் கூடாது. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட இந்த பக்கம் க்ளவ் போட்டுட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒருவேளை தப்பாக ஒரு ஃபிங்கர் மாற்றி போட்டுருச்சுன்னா இமீடியட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து இந்த க்ளவ் வந்து 3 ஃபிங்கர்ஸ் வச்சு, ஸோ என்னோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இந்த க்ளவோட அவுட்டர் சர்ஃபேஸ் தான் டச் பண்ணுது. இதை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா இதை நான் கண்டாமினேட் பண்ணிட்டேன், என் கையால் தொட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ இந்த கேப்பில் இப்படி விட்டுட்டு ஸ்லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணணும். இப்படி விட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஃபிக்ஸ் ஆகி இப்படி வச்சுட்டு தென் இந்த பக்கம் வந்து இன்சர்ட் பண்ணி இப்படி போட்டுடணும். ஓகே, இப்போ 2 கையும் போட்டதுக்கப்புறம் இப்போ ஏதாவது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாக்கா இப்போ பிடிக்கலாமே ஒழிய இந்த கை வெறும் கையாக இருக்கும்போது இந்த க்ளவ் வந்து டச் பண்ணவே கூடாது. ஸோ 2 க்ளவ் போட்டதுக்கப்புறம் தான் இந்த எட்ஜஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது பண்ணணும். ஓகே, இது ஏன் க்ளவ் போட்டுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தொடணும்னு சொல்லனா, தெரியாமல் கூட
பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண பொருளை டச் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு டெஸ்ட் பண்ணுற வியாதிகள் சில தான், டெஸ்ட் பண்ணாமல் சில வியாதிகள் பேஷண்ட்டுக்கு இருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் எப்பயுமே யூஸ் பண்ண க்ளவுஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு டிஸ்போசபிள் இல்லைன்னா ஆட்டோக்ளேவபிள் க்ளவ் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான சேஃப்டி. பேஷண்ட் சேஃப்டியும் முக்கியம், நம்மளோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து சாம்பிளுக்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் இருக்கிறது இந்த ஆப்டரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்டரேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறதுக்கு இல்லை, பாஸ் பண்ணிக்குமா. இந்த ஹோல் எதுக்கு இருக்குன்னா, நம்ம இப்போ போடுறோன்னு வச்சுக்கங்களேன், உள்ளே கரெக்டாக கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போட்டுட்டு போடும்போது அந்த உள்ளே இருக்க கேஸ் வந்து இருக்க பொசிஷனுக்கு இந்த டிப் போயிருச்சா அல்லது ஃபால்ஸ் பேசேஜில் இருக்கா, வயிற்றோட முன் பக்கத்துலேயே கொழுப்புக்குள்ளேயே கூட போயிருக்கலாம், அப்போ கேஸ் ரிலீஸ் ஆகாது. அப்போ என்ன ஆகும், இப்போ அப்டமனுக்குள்ளே போன உடனே கேஸ் இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக மேலே வரும். ஸோ அது ஹிஸ்ன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டதுன்னா இப்போ இது பொசிஷன் கரெக்டாக உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன நமக்கு முக்கியமான விஷயம், இது பிளாக் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த இடத்துல தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகுதான்றதை டேப்பில் பிடிச்சி பார்க்கணும். அதில் இப்படி கையை வச்சுட்டு டேப்போட இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், டேப் இருக்குது இப்படி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஃபோர்ஸில் வந்து இந்த இதில் இருந்து தண்ணி சொயின்னு இப்படி அடிக்கணும், தண்ணி வேகமாக வெளியில் வரணும். அப்படின்னா தான் இது பிளாக் ஆகாமல் இருக்குது. அப்படி பிளாக் ஆகிருந்ததுன்னா ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டு கம்பி தனியாக அதுக்குன்னு வச்சுட்டு உள்ள ப்ரஷ்ஷையோ அதே வச்சு க்ளீன் பண்ணி இதில் எப்பயுமே வாட்டர் நல்லா தனியாக வேகமாக வர மாதிரி இப்படி பிடிக்கும்போது வர மாதிரி செக் பண்ணிக்கணும். ஓகே, அதை அங்கே ஒரு டேப் கிட்ட ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் நான். அதே போல் இதில் வந்து சிரிஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அதில் தண்ணி எப்படி வரும்னாக்க இப்போ வந்து இதை நீங்கள் எப்படி ஃப்ளஷ் பண்ணி இது பண்ணுவீங்க, இந்த மாதிரி இந்த ஃபோர்ஸில் வந்து இந்த கேப்பில் இருந்து இந்த ஹோல்ஸில் இருந்து தண்ணி வரணும். ஓகே, ஸோ எப்பயுமே இது எல்லாமே அடைச்சிக்காமல் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இதை வீரஸ் நீடல் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது இதுதான். இதில் போட்டு நல்லா சிரிஞ்சால ஃப்ளஷ் பண்ணி விட்டுக்குங்க. இது எப்பயுமே பிளாக் ஆகக்கூடாது. அப்படின்னா தான் என்ன ஆகும், கேஸ் ப்ராப்பராக போகும். இல்லைன்னா ஸ்லோவாக போச்சுன்னா சர்ஜன் இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கேஸ் சரியாக போகாது. இதை எடுத்துகிட்டு டேப் தண்ணி இப்படி வருதுன்னாக்க இதில் வச்சு நல்லா இப்படி க்ளீன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு தனியாக ப்ரஷ் போட முடியாது, இது ரொம்ப சின்ன ஹோல்ஸ்ன்றதுனால. அதனால் இதுலேயே க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இதுக்குள்ளே இருக்க லியூமனுக்கு நீங்கள் இதை வந்து இது மாதிரி ஃப்ளஷ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த லியூமனும் க்ளீனாக இருக்கணும், இதுவும் க்ளீனாக இருக்கணும். அது இல்லாமல் இதில் எங்கேயாவது பிளட் ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் இதை தனியாக கழட்டிட்டு ஆயில் போட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறமேலு ஒரு ட்ராப் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து இதை திரும்ப அட்டாச் பண்ணிடணும். பாஸ். சர்ஜரி முடிஞ்சோடனா முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் இம்மிடியேட்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடணும். ஏன்னா அந்த பிளட் வந்து கிளாட் ஆகி ட்ரை ஆக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் 1/2 hour கழித்து அப்புறமேலு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அது ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்புறம் போட்டு அழுத்தி தேய்க்கணும். அல்லது வந்து சரியாக தேய்க்காமல் விட்டிங்கன்னா பிளட் கிளாட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். அதனால் சர்ஜரி முடிச்ச உடனே எடுத்து ஒரு பேசினில் எதையாவது தண்ணி இருக்கிறதுல இது நல்லா ஃபுல்லாக முழுகிற மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இது ஒரு டேப்பை இப்படி இந்த மாதிரி பிடிச்சி டேப்பில் அழுத்திக்கிங்க, இதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதை கம்ப்ளீட்டாக தனித்தனியாக கழட்டி க்ளீன் பண்ணிடணும். அப்படியே வச்சுட்டு க்ளீன் பண்ணி பழகக்கூடாது. ஸோ இதுக்குன்னு தனி ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல்லாக வெளியில் உள்ளே போயிட்டு வர மாதிரி ரன்னிங் வாட்டரில் இப்படி பிடிச்சிக்கிட்டே பண்ணணும். எப்பயுமே தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சோப் சொல்யூஷன் இல்லைன்னா பீட்டாடின் சொல்யூஷனில் இதை நினச்சி சோப் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அதிகபட்சம் பிளட் ஸ்டெயின் ஆகிறது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகே, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இதில் தான் அதிகமாக பிளட் ஆகும். இதையும் க்ளீன் பண்ணோம். அடுத்தது இந்த வாஷரை கழட்டிட்டு ஃபிங்கரால் இல்லை ப்ரஷ்ஷால் இந்த உள் பக்கம் நிறைய பிளட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உள்ள இங்கே இருக்கிற பிளட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரஷ் வச்சு சின்ன டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க, வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த இதை வந்து யூஸ்வலாக இதில் எங்கே பிளட் வந்து நிற்கணும், இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங்குக்கு டூத் ப்ரஷ் தான் பெஸ்ட். இதோட டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல டூத் ப்ரஷ் தனியாக வாங்கிட்டு இதில் சோப் போட்டு இதையும் இப்படி பிடிச்சிட்டு ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ரன்னிங் வாட்டரில் இது மாதிரி க்ளீன் பண்ணோம். ஓகே, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ட்ரை பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அப்புறம் இந்த பைப்போலார் இது மாதிரி டிப் க்ளீன் பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ராங்கான விஷயம் கிடையாது.
பைபோலார் எப்பயுமே இது ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் தனியாக இரும்பு தனியாக இருக்கிறதுனால இதோட திக்னஸ் ரொம்ப மெலிசாகிடும், ஈஸியாக அது உடஞ்சி போயிடும். அதனால் இதை எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபிங்கரை வச்சுட்டு ஃபிங்கரோடு சேர்த்து பல் விளக்குற மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு இப்படி யூஸ் பண்ணணுமே ஒழிய இப்படியே வச்சுட்டு நீங்கள் அழுத்தி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது இப்படி உடஞ்சிரும், நாளடைவில் அது பலகீனமாகிடும். ஸோ அதனால் எப்பயுமே ஃபிங்கர் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த பிளட்டு கரியாக இருக்கிறது எல்லாமே வந்து கருப்பாக இருக்க கார்பன்லாம் போகிற மாதிரி க்ளீன் பண்ணணும். அதே போல் இந்த சந்தில் இருக்கிறதையும் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இது ஜென்ரலாக கழட்டி க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இது வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். பாஸ். ஸோ இந்த மாதிரி 5mm ஸ்கோப் எல்லாமே தனித்தனி பார்ட்டாக கழட்டிக்க முடியும். ஸோ இதை வந்து கழட்டிட்டு இது தனியாக எடுத்துடலாம். அப்புறம் இதையும் கழட்டிட்டு இதை தனியாக எடுத்துடலாம். ஜென்ரலாக வந்து இந்த இடத்துல துருவோ அல்லது பழைய பிளட்டோ தேங்கி போயிருக்கும். ஸோ இதை நல்லா ப்ரஷ் வச்சு இல்லைன்னா காஸில் இப்படி தண்ணி சோப் சொல்யூஷன் நினச்சி நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல அழுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணி வைக்கணும். இதுலேயே கொஞ்சம் அழுக்கு வந்துடுச்சு. தென் இந்த ஜா இருக்குன்னா இதை வந்து ப்ரஷ்ஷால் நல்லா ப்ரஷ் பண்ணி இதையும் க்ளீன் பண்ணிடணும். ஸோ இந்த சந்தில் இந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஓகே, ஸோ இது வந்து காஸ் வச்சு நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த தனி சொல்யூஷன் இந்த இதுக்கு வந்து தனியாக எதுவும் கிடையாது. ஸோ இதையே வந்து க்ளீனிங்க்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் வாட்டரில் இப்படி பிடிச்சிட்டு இது மாதிரி பண்ணணும். ஸோ அதனால தான் எப்பயுமே நான் சொல்கிறது, பிளட்டு கிளாட் ஆக விட்டுட்டு கழுவக்கூடாது. உடனே வந்து சர்ஜரி முடிஞ்சோடனே தண்ணியில் ஊற போட்டுடுங்க. அப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ரன்னிங் வாட்டரில் அதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே டைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஃபோர்ஸாக தண்ணி வரும். ஸோ ஃபோர்ஸாக தண்ணி வரும்போது கிளாட் ஆகாத பிளட்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகிட்டு வந்துடும். அப்புறம் பீட்டாடின் இல்லைன்னா சைடெக்ஸில் ஊற போட்டு இதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். இதையும் ரன்னிங் வாட்டரில் க்ளீன் பண்ணணும், சக்ஷன் அப்பேரட்டஸ். அது இல்லாமல் பாஸ். ஸோ இதையும் கழட்டிட்டு இந்த உள்ள பக்கம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமேல ஆயில் எவ்ரி டைம் சக்ஷனில் வந்து ஆயில் போடுங்க. ஏன்னா இது வந்து ஈஸியாக ஸ்டக் ஆகிக்கும். அப்போ சர்ஜரி அப்போ சர்ஜன் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க, இது வந்து ஸ்டக் ஆகுது, யூஸ் பண்ண முடியல, வேறு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. சக்ஷன் அப்பேரட்டஸ் இது மாதிரி இருக்கிறத சின்ன ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம். 5mm சக்ஷன் டிப் அப்படி ப்ரஷ் எதுவும் இருக்காது. ஸோ பாஸ். இந்த 5mm சக்ஷனுக்கு தனி ப்ரஷ் எதுவும் கிடையாது. ஸோ ரன்னிங் வாட்டரை ஃபோர்ஸாக விட்டுட்டு தான் இதை க்ளீன் பண்ணவே முடியும். ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சு இதை இந்த மாதிரி எந்த பக்கம் டைரெக்ஷனில் வைக்கிறோமோ அந்த பக்கம் தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இப்படி வச்சிங்கன்னா தண்ணி இது வழியாக போகும். ஆப்போசிட்டில் வச்சிங்கன்னா தண்ணி இதில் வந்து எல் மாதிரி இதில் வர ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டு பொசிஷன்லேயுமே இப்படி வச்சுட்டு டேப்பில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா, டேப்பை இப்படி வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா இதில் தண்ணி ஃபோர்ஸாக வர்றதை பார்க்கலாம். இது ரன்னிங்கில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணி உள்ளே அந்த ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கு பார்த்துக்குங்க. பாஸ். மறுபடியும் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி இது வழியாக வந்து இது வழியாக வர மாதிரி பார்த்துருங்க. திரும்பவும் இதை நல்லா நாப் கழட்டிட்டு உள்ளே கடைசியாக ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பாஸ். ஸோ இதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஜென்ரலாக நம்ம காஸ் வச்சு அழுத்தி க்ளீன் பண்ணாலே போகிறோம். இந்த இடத்துல இன்சுலேஷன் விடுபட்டுருப்பாங்க. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது இன்சுலேஷன். ஸோ தட் கரண்ட் வந்து மோனோபோலார் இதில் இது வழியாக போயிட்டு இந்த டிப்பில் வந்து மோனோபோலார் கரண்ட் வெளியில் வரும். நடுவில் எங்கேயுமே கரண்ட்டு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் படக்கூடாது, பவலில் படக்கூடாதுன்றதுக்கு இந்த பிளாக் கலரில் இன்சுலேஷன் வந்து பண்ணியிருக்கோம். அந்த இன்சுலேஷன் இந்த இதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தனியாக எடுத்து வச்சு சர்வீஸ்க்கு கொடுத்து இந்த இன்சுலேஷனை கரெக்ட் பண்ணிட்டு தான் சர்ஜன் கையில் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், இது நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த மெட்டலும் இந்த மெட்டலும் டச் ஆச்சுன்னா பேஷண்ட்டோட மற்ற பார்ட்டுக்கு கரண்ட்டு நமக்கு தெரியாமலே வந்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கேமராவில் இதோட டிப் மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த மெட்டல் போர்ஷன் வந்து பவலில் எதுலையாவது டச் ஆச்சுன்னா இதில் கரண்ட் போய் இது வழியாக பட்டு பவலில் டச் ஆகிடும். ஸோ அங்கே வந்து புண்ணு வந்துடும் பவலில். அது நாளைக்கு பர்ஃபரேட் ஆனாலும் ஆகிடும். அதனால் இன்சுலேஷன் டிஃபெக்ட் இருந்தால் இமீடியட்டாக சுப்பீரியருக்கு சொல்லி அதை சர்வீஸ் பண்ணி கொண்டு வர சொல்லுங்கள். ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரஃபாக ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஜென்ட்லாக காஸ் வச்சு அவுட்டர் சர்ஃபேஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா போகிறோம். யூஸ் பண்ணுறது சோப் சொல்யூஷன் இல்லைனா சாவ்லான் இல்லைனா பீட்டாடின் வச்சிங்கன்னா சோப் எஃபெக்டில் அது நல்லா கழுவிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே ப்ரஷ் வந்து இந்த டிப்பில் இந்த மாதிரி செரேஷன்ஸ் இர்ரெகுலர் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துக்கு தான் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். பாஸ்.
ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் வந்து இதில் நீங்கள் வந்து ஆயில் விடணும். ஸோ இது மாதிரி சிரிஞ்சில் லிக்விட் பேரஃபின் இல்லைன்னா கோகோனட் ஆயில் க்ளீனாக இருக்கிறத வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஆயில் 2 ட்ராப் எவ்ரி டைம் வச்சிங்கன்னாக்கா பரவாயில்ல. அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆயில் வந்து வச்சுறது பெட்டர். அடுத்தது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கழட்டி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இந்த இன்னர் சர்ஃபேஸ்க்கு லிபரலாக டிப்புக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக வச்சிங்கன்னா போகிறோம். பட் இந்த இடத்துக்கு நிறைய வச்சிங்கன்னா தான் இதில் ஆயில் எப்பயுமே நிறையா இருக்கும். ஸோ உள்ள பிளட்டு எப்பயுமே காஞ்சி போகாது, ஒட்டாது. ஸோ இது மாதிரி வச்சுட்டு ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் இது மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உள்ளே ஈவனாக எல்லா பக்கமும் ஆயில் பட்டுடும். அதே போல் இந்த பக்கம் அந்த ஹேண்டில் எங்கம்மா டிப்பு, ஓகே. ஸோ இந்த பக்கமும் ஆயில் போட்டுட்டு இதை டைட் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் வந்து டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் 2 பக்கமே ஆயில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உள்ளே நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஹேண்டில் வச்சு இதில் கனெக்ஷன் கொடுத்துடுங்க. கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே வந்து எப்பயுமே பிளட்டு போச்சுன்னா கூட ஆயிலி சர்ஃபேஸாக இருக்கிறதுனால அந்த ஆயிலில் வந்து பிளட்டு சரியாக ஒட்டாது. ஸோ நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணும்போது ஃப்ளஷ் பண்ணிங்கனாலே அதோட ஈஸியாக வந்துடும். மறுபடியும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் ஆயில் போட்டுக்கிறது உங்களுக்கு க்ளீனிங்க்கும் ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து எந்த பெயிண்ட்டோ அல்லது வந்து இன்சுலேஷனே கிடையாது. அதனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க மெட்டல் இந்த மெட்டலும் இதோட உள்பக்கம் இருக்கிற மெட்டலும் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆயில் இருக்கும்போது துருப்பிடிக்காமல் இருக்கும். ஓகே, பாஸ். ஃபுல்லாக கையில்